எதுக்கு எடுத்தாலும் ஜோசியம் பார்க்குறாங்க. புது விஷயம் எதா ஆரம்பிக்க போனாலோ, இல்ல திருமணம் திருமணம் வந்து எல்லாத்துக்கும் ஜோசியம் பார்க்குறது தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஜோசியம் பார்க்குறாங்க. அவங்கள என்ன பண்ணலாம் சார்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க ஜோசியம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது சார். ஒரு தடவை எடுத்து ரிப்போர்ட்டா கையில வச்சுக்கங்க. ஒரு 100 பக்கத்துக்கு, 200 பக்கத்துக்கு உங்க ஜோசியத்த, உங்க ஜாதகத்த நல்லா அனலைஸ் பண்ணி, கிளீனா எழுதி வச்சுக்கங்க. இந்தந்த காலத்துல இது இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ டிஃபைன்டா ஒரு நோட்ஸ் குடுத்துடலாம். நீங்களே பார்த்துக்கலாம். சரியா? ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சூழல் தகுந்தபடி, இல்ல உங்களுக்கு பிரஷர் வரும்போதெல்லாம் அந்த பிரஷர கொண்டு போய் நீங்க உங்க அஸ்ட்ராலஜர்ட்ட குடுத்தீங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த அஸ்ட்ராலஜர் அதே கதைய தான் சொல்லுவாரு. காலத்துக்கு தகுந்த டோட்டலா டிஃபைன் பண்ணி ஒன்று எடுத்து கொடுத்துட்டாரு இல்லையா? அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு நொடிக்கும் நீங்க ஜோசியம் பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க என்ன இலக்க அடைய போறீங்க, நீங்க எப்படி டிராவல் பண்ண போறீங்க. அதனால தான் சொன்னேன், இது ஒரு நேவிகேஷன் டூல். இது ஒரு வழிகாட்டுதல் தளம். இதை வச்சு டெய்லி நீங்க ஒரு தடவை என்ன பண்ணக்கூடாது, எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க. இப்போ மாறிடுமா, அப்போ மாறிடுமா அப்படின்னு சொல்லி 100% நீங்க பிளைண்ட் பிலீஃப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது வந்து மூட நம்பிக்கையும் கிடையாது. இது எக்ஸ்பெரிமெண்டலாக என்விரான்மெண்டல் சயின்ஸை வச்சு எழுதப்பட்ட நோட்ஸு. இது பிளைண்டாகவும் நீங்கள் நம்ப தேவையில்லை. ஆனால் இது கடந்த 1000 வருஷத்துக்கு உண்டான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சு தான் இந்த ஜோசியங்கள், ஜாதகங்கள் பார்க்கப்படுது. கரெக்டான அஸ்ட்ராலரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். கரெக்டாக உங்கள் நோட்ஸை ஒரு தடவை லைஃப் டயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தேகமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேற என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் நடக்குது அப்படிங்கிற ப்ரடிக்ஷனை வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கணத்துக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கும் தயவு செய்து ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியரை அணுகாதீங்க.